ஒரு காலத்தில் சூரியனும் சந்திரனும் வானத்தில் ஒரே நேரத்தில் பயணம் செய்தனர். இருவருக்கும் உலகத்தை பாதுகாக்கும் முக்கிய பொறுப்பு இருந்தது. சூரியன் தனது பிரகாசமான ஒளியால் பூமியை உயிர்ப்பித்தான். அவன் ஒளியால் பயிர்கள் வளர்ந்தன, நதிகள் ஓடின, மனிதர்கள் தங்கள் தினசரி பணிகளைச் செய்தனர். சந்திரன் தனது குளிர்ந்த மென்மையான ஒளியால் இரவுகளுக்கு அமைதியைக் கொண்டு வந்தான். அவன் ஒளியில் உலகம் ஓய்வெடுத்தது. ஒருநாள் சூரியன் பெருமிதத்துடன், என் ஒளி இல்லாமல் இந்த உலகம் இயங்க முடியாது, எனக்கே முதன்மை என்றான். அதற்கு சந்திரன் அமைதியாக, உன் ஒளி பகலுக்கு அவசியம், ஆனால் இரவின் அமைதியும் உயிர்களுக்கு தேவை என்றான். இந்த கருத்து வேறுபாடு நாளடைவில் பெரிதானது. இருவரும் ஒரே நேரத்தில் வானத்தில் ஒளி வீசத் தொடங்கினர். பகலும் இரவும் குழப்பமடைந்தன. மனிதர்கள் நேரத்தை அறிய முடியாமல் தவித்தனர். குழந்தைகள் தூங்க முடியவில்லை. விவசாயிகள் வேலை செய்ய இயலாமல் போனார்கள். உலகில் ஒழுங்கு குலைந்தது. இதைக் கண்ட மூத்த வானதெய்வம் சூரியனையும் சந்திரனையும் அழைத்தார். ஒவ்வொருவருக்கும் தனி தனி கடமை உண்டு. ஒருவர் இல்லாமல் மற்றொருவர் முழுமையடைய முடியாது. சமநிலையே உலகின் அடித்தளம் என்று அறிவுறுத்தினார். அந்த வார்த்தைகள் இருவரையும் சிந்திக்க வைத்தன. தங்கள் தவறை உணர்ந்த சூரியனும் சந்திரனும் மன்னிப்பு கேட்டனர். பின்னர் சூரியன் பகலில் மட்டும் ஒளி வீசவும் சந்திரன் இரவில் மட்டும் ஒளி தரவும் முடிவு செய்தனர். அன்று முதல் பகலும் இரவும் ஒழுங்காக மாறி மாறி வருகிறது. உலகில் மீண்டும் அமைதியும் ஒழுங்கும் நிலவத் தொடங்கின. இந்த கதை சொல்லும் உண்மை பெருமை அல்ல, ஒத்துழைப்பும் சமநிலையும் தான் வாழ்க்கையை ஒளிரச் செய்கின்றன.